Hello friends, இந்த வீடியோவில் Parsel's theorem and convolution theorem ரெண்டு தியரம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது convolution theorem. If z transform of x of n is equal to x of z and z transform of h of n is equal to h of z, then z transform of x of n convolution of h of n is equal to x of z into h of z, where x of n convolution of h of n is nothing but linear convolution. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா z transform of x of n convolution of h of n is equal to x of z into h of z ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் x of nக்கு z transform எடுத்தோம்னா summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு கன்வல்யூஷனோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். x of n convolution of h of n நான் y of n எடுத்துக்கிறேன். அப்போ இந்த y of nக்கு என்ன எப்படி எழுதலாம்னா convolution according to convolution summation k is equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k. ஸோ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே x of kவும் x of n h of n minus k, h of n h of n minus k எழுதும். ஸோ convolution property படி y of n என்னன்னு எழுதியிருக்கோம், summation k is equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k. இந்த ஈக்குவேஷனை நம்மளோட ஆர்டினரி z டிரான்ஸ்ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n is equal to summation n is equal to minus infinity to plus infinity. இங்கே y of nக்கு பதில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, y of n into z power minus n. y of n ஓட வேல்யூ summation k is equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k into z power minus n. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ் ஆஃப் கே இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்குது, ஆனால் எனக்கு இசட் பவர் மைனஸ் எனில் இருக்குது. ஸோ இசட் பவர் மைனஸ் கேல நான் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இசட் பவர் மைனஸ் கே ப்ளஸ் கே. ஸோ இசட் பவர் மைனஸ் கே ப்ளஸ் கே இஸ் நத்திங் பட் இசட் பவர் 0. இசட் பவர் 0 இஸ் 1. ஸோ இசட் பவர் 0 1ன்றது நான் மைனஸ் கே ப்ளஸ் கேன்னு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான், இசட் பவர் மைனஸ் கே இன்ட்டு இசட் பவர் ப்ளஸ் கே. அப்போ எனக்கு எப்படி வந்துடும், உள்ளே வந்து ஒரு டேர்ம் இசட் பவர் கே டேர்மில் கொண்டு வரதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா சமேஷன் n is equal to minus infinity to plus infinity into summation k is equal to minus infinity to plus infinity x of k into h of n minus k into இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ண இசட் வேல்யூ இசட் பவர் மைனஸ் கே ப்ளஸ் கே இன்ட்டு இசட் பவர் மைனஸ் n. இப்போ நான் அந்த உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கொண்டு வரேன். ஸோ உள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்கள், சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு ஹெச் ஆஃப் என் மைனஸ் கே இன்ட்டு எனக்கு இசட் பவர் மைனஸில் வரணும். அதனால இசட் பவர் மைனஸ் கே மட்டும் உள்ளே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே வச்சுட்டு இசட் பவர் மைனஸ் கேவை நான் வெளியில் எடுத்துட்டேன். இசட் பவர் கே ப்ளஸ் கேவும் வெளியில் இருக்குது, இசட் பவர் மைனஸ் என்னும் வெளியில் இருக்குது. அப்போ இந்த சமேஷனை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு ஜெட் பவர் மைனஸ் கே. மீதி இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ் எடுத்து எழுதலாம். சமேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஹெச் ஆஃப் என் டேர்ம்ஸ், இது என்எல் இருக்கிறது, n மைனஸ் கே இன்ட்டு இசட் பவர் நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் கே இருக்குது மைனஸ் என் இருக்குது. இது ரெண்டுத்துலையும் நான் மைனஸ் காமனை வெளியில் எடுத்துட்டேன்னா என் மைனஸ் கே பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ மைனஸ் என்ன வெளியில் எடுத்துட்டேன்னா என் மைனஸ் கேன்னு கிடைக்கும். இப்போ எங்கெல்லாம் என் மைனஸ் கே இருக்கோ அங்கெல்லாம் எல்னு ஒரு டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா இந்த கே வேல்யூ அப்படியே இருக்கும். சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் கே இன்ட்டு இசட் பவர் மைனஸ் கே. சமேஷன் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ சமேஷன் உங்களுக்கு லிமிட்ஸ் எந்த ஒரு, ஏன்னா இங்கே எல்லோட வேல்யூ n மைனஸ் கேன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்ற அந்தளவுக்கு சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வராது. அதனால லிமிட் வந்து நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த ஹெச் ஆஃப் n மைனஸ் கேக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல் இன்ட்டு இசட் பவர் மைனஸ் n மைனஸ் கேக்கு பதில் வேல்யூ எல். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக திரும்ப ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணலாம், y of z is equal to summation k is equal to minus infinity to plus infinity x of k into z power minus k into summation இது வந்து பார்த்தீங்கன்னா எல்னு வரும். பிகாஸ் இந்த என்னவெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n மைனஸ் கேன்னா அப்போ என்னோட வேல்யூ எல் ப்ளஸ் கேன்னு இருக்கும். எல் ப்ளஸ் கே நமக்கு ஏற்கனவே இன்ஃபினிட்டின்றதுனால எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஹெச் ஆஃப் எல் இன்ட்டு z power மைனஸ் எல்ன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்குது எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கே.
ஸோ நமக்கு எப்போவுமே நம்ம என்ன எடுப்போம் எக்ஸ் ஆஃப் இந்த எக்ஸை வந்து கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இங்கே இசட் பவருக்கு என்ன வேல்யூ மைனஸ் கேனுக்கு இந்த இசட் அப்படியே ஃபங்க்ஷனாக வரும் ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் இன்ட்டு இங்கே பாருங்கள் ஹெச் ஆஃப் எல் இன்ட்டு இசட் பா மைனஸ் எல் இருக்குது இங்கே ஸ்மால் லெட்டர் ஹெச்ன்றதுனால இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது கேபிட்டல் ஹெச் ஆகிடும் இது இசட் வேல்யூ ஃபங்க்ஷனில் வந்துடும் ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலைன்னா ஒய் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட் இன்ட்டு ஹெச் ஆஃப் இசட் அக்கார்டிங் டு அவர் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி ஸோ இதுதான் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாஸ்வெல்ஸ் தியரம். Let us consider two complex sequence x1 of n and x2 of n. Then summation n is equal to minus infinity to plus infinity x1 of n into x2 conjugate of n is equal to 1 by 2 pi j closed integral of x1 of z into x2 conjugate of 1 by z conjugate of z power minus 1 into dz. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ x1 of n into x2 conjugate of n. இது ரெண்டுத்தையும் நான் வந்து y of n கன்சிடர் பண்ணிக்கிறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும் z டிரான்ஸ்ஃபார்முக்கு x of nக்கு z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா z டிரான்ஸ்ஃபார்ம் of x of n is equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n into z power minus n. இப்போ இந்த x of nக்கு பதில் நான் y of n சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ z டிரான்ஸ்ஃபார்ம் of y of n is equal to y of z, that is nothing but summation n is equal to minus infinity to plus infinity இங்கு y of n into z power minus n வரும். y of n ஓட வேல்யூ என்னது x1 of n into x2 conjugate of n into z power minus n. இங்க நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் கன்வல்யூஷன் யூஸ் பண்ண போகிறோம். காம்ப்ளெக்ஸ் கன்வல்யூஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் எப்படி வரும்னா இந்த x1 of n வேல்யூ 1 by 2 pi j closed integral of x1 of z into z power n minus 1 into dz வரும். So that is nothing but inverse Laplace transform ஓட வேல்யூ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா summation n is equal to minus infinity to plus infinity இந்த term x1 of n ஓட வேல்யூ into x2 conjugate of n. இப்போ இந்த 1 by 2 pi j கான்ஸ்டன்ட் அதனால் வெளியில் எடுத்துகிறேன், க்ளோஸ்ட் இன்டெக்ரலும் வெளியில் எடுத்துகிறேன், x1 of z வெளியில் எடுத்துகிறேன். அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்குன்னா summation n is equal to minus infinity to plus infinity x2 conjugate of n into z power minus n into z power minus 1. இந்த z power n minus 1 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். z power n into z power minus 1 into dz. இப்போ இந்த பிராக்கெட் உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா terms of nல கொண்டு வரப்போகிறேன். அப்போ summation n is equal to minus infinity to plus infinity x2 conjugate of n into z power n into z power minus 1 இருக்குது. இப்போ இந்த z power minus 1 வெளியில் எடுத்துட்டு dz வெளியில் எடுத்துட்டா z power n இருக்குது. அக்கார்டிங் டு ஃபார்முலா நம்ம எப்படி இருக்கணும் z power minus n டேர்மில் தான் இருக்கும். அப்போ இந்த z power n எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா z power minus 1 the whole power minus n. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், நமக்கு ஒரிஜினல் வேல்யூ n கிடைக்கும். அப்போ இந்த z power n எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், z power minus 1 the whole power minus n. இந்த z power minus 1 is nothing but 1 by z. இந்த கான்ஜுகேட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்மேஷனுக்கு ஓவராலாக கொண்டு போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் இசட்டில் நான் கொண்டு வர போகிறேன்றதுனால x2 of n 1 by z கான்ஜுகேட்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா z கான்ஜுகேட் the whole power minus 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே minus 1 பவரில் போட்டிங்கன்னா இங்கே 1 by z போடக்கூடாது, 1 by z போட்டிங்கன்னா the whole power minus 1 போடக்கூடாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த whole power minus n, அதாவது இந்த 1 by z கான்ஜுகேட் the whole power minus n. இந்த சம்மேஷனுக்கு ஃபுல்லாகவே நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் கான்ஜுகேட் பவர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், x2 of n இன்ட்டு இங்கே ஃபங்க்ஷன் இசட்டுக்கு பதில் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ இசட்டு அது அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ x2 கான்ஜுகேட் ஆஃப் 1 by z. நான் ஏன் இங்கே கான்ஜுகேட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஓவரால் ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட், அதனால x2 கான்ஜுகேட் வருது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 1 by z கான்ஜுகேட், ஃபங்க்ஷன் வந்து z, இங்கே என்ன z வேல்யூ இருக்கோ அது அப்படியே x ஆஃப் ஃபங்க்ஷனாக வந்துடும். அப்போ 1 by z கான்ஜுகேட் தான் x2 கான்ஜுகேட்டோட ஃபங்க்ஷன் இன்ட்டு ரிமைனிங் வேல்யூ z power minus 1 into dz. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், 1 by 2j closed integral of x1 of z into x2 conjugate of 1 by z conjugate into z power minus 1 into dz. That is nothing but our RHS value. So hence LHS is equal to RHS நம்ம proof பண்ணிட்டோம். Thank you.